தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதற்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 6-7 போன்ற வசனங்களை வாசிக்கின்றேன். லூக்கா 24:6-7. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். நான் வாசித்த இந்த வேத பகுதி நம் எல்லோருக்கும் மிக தெரிந்த நன்கு பழக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த வேத பகுதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை பற்றி விளக்கக்கூடிய ஒரு பகுதி. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பல தவறான உபதேசங்கள் அல்லது பல தவறான நிலையில் புரிந்து கொண்டிருக்கிறதை நாம் கண்கூடாக காணலாம். அவர்கள் பேசுவதை கூட நாம் ஒருவேளை கேட்டிருக்கலாம். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் அது இயேசு கிறிஸ்துவும் அவரது சீசர்களும் உருவாக்கிய ஒரு கட்டுக்கதை. அப்படி ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை, ஆனால் இது அவர்கள் உருவாக்கிய கட்டுக்கதை என்று சிலர் சொல்லுகிறார்கள். சிலர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் மரிக்கவே இல்லை, இந்த விதமாகவும் சிலர் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் உண்மை அல்ல, அது ஒரு அதாவது மனத்தோற்றம், ஒரு பிரம்மை என்று சொல்லுகிறதை நாம் கேள்விப்படுகிறோம். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி மட்டுமே உயிர்த்தெழுந்து அது பரமேறியது என்றும், கிறிஸ்து விசுவாசியினுடைய உள்ளங்களில் மட்டுமே தோன்றினார், சரீர பிரகாரமாக அவர் உயிர்த்தெழவில்லை என்றும் தவறான கோட்பாடுகள் இன்றைக்கு பல இடங்களில் காணப்படுகிறதை நாம் காண முடியும். சரி, உண்மையிலேயே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரா என்று கேட்டால், வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவராய இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். சரி, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து வேதம் மிக தெளிவாக துல்லியமாக வேத வசனங்களை நமக்கு காண்பிக்கிறது. சங்கீதம் 16வது சங்கீதம் 10வது வசனத்தில், அப்புறம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 9-12 போன்ற வசனங்களை பார்த்தால் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து ஏற்கனவே முன்னறிவிப்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பல இடங்களில் சொல்லி இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 19வது வசனம், 22-23 போன்ற வசனங்களும், மத்தேயு 20:18-19 போன்ற வசனங்களும், லூக்கா 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலும், யோவான் 2:18-22 போன்ற வசனங்களில் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து ஏற்கனவே முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரி, இன்னும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அநேகர் தவறாக நினைக்கிறதை நாம் காண முடியும். எவ்வாறு அவர்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய தியரி என்ன அப்படின்னு கேட்டா, தெஃப்ட் தியரி அப்படின்னு ஒரு கோட்பாடு உண்டு. அந்த கோட்பாடு என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் அது சீசர்களால் திருடப்பட்டு விட்டதே ஒழிய அவர் உண்மையிலேயே உயிர்த்தெழல, சீசர்கள் திருடிவிட்டு அவர் உயிர்த்தெழுந்ததாக பறைசாற்றுறாங்க அப்படின்னு சொன்னார். பட் அது வேதத்தின்படி தவறானது. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 63-66 வசனங்களை நாம் பார்த்தால் அங்கே புரட்ட முடியாத கல் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் காணலாம். அதுபோல அந்த கல்லறைக்கு காவலர்கள் இருந்தார்கள். அந்த கல்லறைக்கு முத்திரை போடப்பட்டிருந்தது. எனவே இதை தாண்டி சீசர்கள் எவ்வாறு அதை திருடி இருக்க முடியும்? எனவே இது தவறான கோட்பாடு. இரண்டாவது ஒரு கோட்பாடு, த ராங் டோம் தியரி. அதாவது அவங்க தவறான கல்லறைக்கு போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை காண சென்ற பெண்கள் அவர்கள் வேறு ஒரு கல்லறைக்கு போனாங்க. போய் பார்த்தபோது அது திறக்கப்பட்டதாக இருந்தது. எனவே அதை வைத்து இயேசு உயிர்த்தெழுந்துட்டார் அப்படின்னு கிறிஸ்தவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் வேதத்தின்படி தவறானது.
மத்தேயு 27 அதிகாரம் 51 61 வரை நாம் பார்த்தால், இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறை அது எப்படிப்பட்டது, யாருடையது என்றால் ஒரு தனிப்பட்ட நபருடைய கல்லறை. அது சீசர்களுக்கும் தெரியும், அங்கு சென்றதான சில ஸ்திரீகளுக்கும் சகோதரிகளுக்கும் தெரியும். எனவே அவர்கள் மாறி போயிருக்க வாய்ப்பே கிடையாது. அது எப்படிப்பட்ட கல்லறை? அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு என்னும் ஐஸ்வர்யவானுடைய தனிப்பட்ட இடமாக அது இருந்தது. எனவே அவர்கள் தவறாக சென்றிருக்க வாய்ப்பில்லை. அதே வேளையில த சூன் தியரி என்றதான இன்னொரு தவறான கோட்பாடு, அதாவது இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே மரிக்கல, அவர் மயக்க நிலையில் இருந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் உண்மையாக மரிக்காமல் அவர் சுயநினைவு இல்லாமல் இருந்தார். அப்புறம் யோசேப்பும் நிக்கோதேமும் அந்த கல்லறையில ஊற்றப்பட்ட நறுமண பொருட்களை அவர் முகர்ந்ததன் மூலம் கிறிஸ்து மறுபடியும் உயிரடைந்தார். அப்ப இது ஒரு அற்புதமா என்று சொல்லி அநேகர் சொல்லப்படுகிறதை நான் பார்க்கலாம். இதுவும் கூட தவறானதுதான். ஏனென்றால் யோவான் 19 அதிகாரம் 30-33 வசனங்களில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த அந்த 7 வார்த்தையில் ஒரு வார்த்தை என்ன? எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து தம் ஜீவனை ஒப்பு கொடுத்தார் என்று நான் வாசிக்கிறோம். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் உண்மையிலேயே நமது பாவங்களுக்காக மரித்தார் என்று பொருள்படும். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கும் போது சிலுவையில் வழக்கமாக அவருடைய கால் எலும்புகளை முறிப்பார்கள். அப்படி முறிக்கும் போது சீக்கிரமாக அவர்கள் இறந்து விடுவார்கள். ஆனால் இயேசுவின் இடத்திற்கு வரும்போது அங்கே இயேசுவின் கால் எலும்பு முறிக்கப்படவில்லை. காரணம் என்னவென்றால் அவர் ஏற்கனவே மரித்திருந்தார். சரி, இன்னும் ஒரு தியரி கூட இருக்கு, ஹலுசினேஷன் தியரி. இந்த தியரி என்ன அப்படின்னா, இருப்பது அதாவது இல்லாதத இருப்பது போல தோன்றக்கூடிய ஒரு மாய காட்சி. அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்கள் உண்மையிலேயே தங்கள் சிந்தைகளில் மட்டும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று நம்பினார்களே ஒழிய நேரடியாக உயிர்த்தெழவில்லை. சோ இதுவும் தவறான கோட்பாடு. ஏனென்றால் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, தோமா அவரது அடையாளத்தை அவர் கண்டார். இயேசு கிறிஸ்து 500 பேருக்கு மேல் அவர் தரிசனமாகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக சீசருடைய வாழ்க்கை தியாகம் செய்யப்பட்டதை பார்க்கிறோம். அப்ப உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரா என்று கேட்டால் ஆம், நிச்சயமாக இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். சரி, இப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததால் அதனுடைய முக்கியத்துவம் என்ன? இதை நீங்கள் நன்றாக யோசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுடைய முக்கியத்துவம் என்ன என்று கேட்டால், இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு அடிப்படை சத்தியமாக இருக்கு. இட் இஸ் a basic doctrine of all the believers. ஒரு விசுவாசி என்ற நிலையில், நான் தேவனுடைய பிள்ளை என்ற நிலையில், இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் நாம் எல்லோருக்கும், அதாவது கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு அடிப்படை சத்தியம். அதை நாம் ரோமர் 2 அதிகாரம் 24வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, அவருடைய அந்த உயிர்த்தெழுதலுடைய முக்கியத்துவம் என்ன என்று கேட்டால், நம்முடைய ரட்சிப்பில் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாமல் இருப்பாரானால், அல்லது உண்மையிலே அவர் உயிர்த்தெழவில்லை என்றால், நமது ரட்சிப்பு அது முழுமையாயிருக்காது. எனவே நம்முடைய ரட்சிப்பில் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதை அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 31-34 எபேசியர் 1 அதிகாரம் 19-23 போன்ற வசனங்களிலும் நாம் காணலாம். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் வேதத்தில் காணப்படுகிற மற்ற அற்புதங்களை அது விவரிக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் அது உண்மை என்று சொல்லும் போது, மற்ற அற்புதங்கள், அவர் செய்த அற்புதங்கள் அது உண்மையானது என்பதற்கான ஒரு விவரிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. அதை நான் பிலிப்பியர் 3 அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நாம், அதாவது அவருடைய பிள்ளைகள், நாம் மரித்தாலும் உயிரோடு எழுந்திருப்போம் என்ற வாக்கு தத்தத்தையும் அடையாளத்தையும் அது கொடுக்கிறது. இன்றைக்கு நாமும் ஒருவேளை நாம் மரிப்போமானால், நாம் அவரோட கூட அவருடைய வருகையில் நாம் உயிரோடு எழுந்திருப்போம். அந்த ஒரு அடையாளம், வாக்கு தத்தத்தை இது கொடுக்கிறது. அதை நாம் அப்போஸ்தலர் 4:12 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 12-58 வரையிலும், அப்போஸ்தலர் 26-23 நாம் காணலாம். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தேவனுடைய வார்த்தை உண்மையான வெளிப்பாட்டை கொண்டிருக்கிறது என்பதை நிரூபிக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் தேவனுடைய வார்த்தை உண்மையானது, அது தேவனுடைய வெளிப்பாட்டை கொண்டிருக்கிறது என்பதை அது காண்பிக்கிறது. இதுதான் உயிர்த்தெழுதலுடைய முக்கியத்துவமாக இருக்கிறது. சரி,
அடுத்து இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே உயிர்த்தெழுந்தார் என்பதற்கான ஆதாரங்கள் என்ன என்று கேட்டால், வேதம் அதிகமான ஆதாரங்களை இது கொடுக்கிறது. என்ன ஆதாரங்கள்? காலியான கல்லறை இன்றைக்கும் இருக்கிறது. லூக்கா 24 இப்போ நம்ம வாசித்தோம் அல்லவா, 3:12 போன்ற வசனங்கள். மார்க் 16:6 காலியான கல்லறை, அங்கே அவரது சரீரம் இல்லை, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். சோ காலியான கல்லறையே இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு அது மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ரோம படை வீரர்கள், அப்புறம் பரிசேயர்களுடைய மௌனம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உண்மையிலே உயிர்த்தெழுந்தார். எனவே ரோம படை வீரர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பரிசேயர்கள் மௌனம் காத்தார்கள். இல்லை என்றால் அவர்கள் நிச்சயமாக பல விஷயங்களை அவர்கள் நிச்சயமாக சொல்லியிருப்பார்கள். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கான ஆதாரம் சீசர்களின் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்கள். சீசர்கள் பல இடங்களுக்கு சென்று இந்த சுவிசேஷத்தை அவர்கள் அறிவித்தார்கள். இயேசுவுக்காக இரத்த சாட்சியாய் அவர்கள் மரித்தார். அது மட்டுமல்ல, அதனுடைய அடுத்த ஆதாரம் திருச்சபையினுடைய தோற்றம். திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா, சீசர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி சொல்லி இருக்கிறார்கள். அதை நாம் அப்போஸ்தலர் 17:31 நாம் வாசிக்கலாம். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவே அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி சாட்சி சொல்லி இருக்கிறார். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 8வது வசனம் 18வது வசனத்தில் பார்த்தால், இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு அவர் பேசுகிறதை நாம் பார்க்கலாம். சரி, அப்ப இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே உயிர்த்தெழுந்தாரா என்று கேட்டால், ஆம், உண்மையிலே அவர் உயிர்த்தெழுந்தார். அதற்கு ஆதாரம் இன்றைக்கும் காலியான கல்லறை, அங்கே அவரது சரீரம் இல்லை. ரோம படை வீரர்கள் பரிசேயர்கள் மௌனம் காத்தார்கள். சீசருடைய வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்கள், அவர்கள் அநேக இடங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அவர்கள் எடுத்து சென்றார்கள். திருச்சபை தோற்றமானது. சீசர்கள் சாட்சி சொன்னார்கள். இயேசு கிறிஸ்துவே அதனுடைய சாட்சியாக இருக்கிறார். சரி, இந்த பகுதி எல்லோருக்குமே தெரிந்த ஒரு பகுதி தான். 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்திற்கு நாம் வரும்பொழுது, இயேசு கிறிஸ்து ஒருவேளை உயிர் தெளாவிட்டால் என்ன சம்பவங்கள் நடக்கும் அல்லது என்ன சம்பவிக்கும்? பவுல் ரொம்ப அருமையான ஒரு ஆர்கியூமெண்ட் கொண்டு வர, இயேசு கிறிஸ்து ஒருவேளை உயிர் தெளாவிட்டால் 1 கொரிந்தியர் 15:12 19 வசனங்களில் நாம் பார்த்தால், நமது பிரசங்கம் வீண், நமது பிரசங்கம் வீணாக இருக்கும். இன்றைக்கு நாம் அவர் விசுவாசிக்கிற விசுவாசமும் அது வீணாக இருக்கும். அவரே சொல்றாரு, அப்ப நாங்க பொய் சாட்சிக்காரர்களா இருப்போம். ஏன்னா உயிர்த்தெழாத ஒரு நபரை பற்றி நாங்கள் உங்களுக்கு பொய்யை சொல்லுகிறோம் அப்படின்னு அந்த காரியங்கள் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றார். அப்புறம் நாம் இன்னும் பாவங்களிலேயே மரித்திருந்திருப்போம். சோ 15வது அதிகாரம் 14:15 நமது விசுவாசம் வீணாயிருக்கும் என்று சொல்லுகிறார். 15:15 நாம் பொய் சாட்சிக்காரர்களாக இருப்போம். 15:17 நாம் இன்னும் பாவங்களிலே இருப்போம் அப்படின்னு சொல்றார். அடுத்து 15:18 நாம் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் கெட்டு போயிருப்பார்கள் அப்படின்னு சொல்றார். இதை விட 15:19 சொல்றார் பாருங்க, எல்லா மனுஷர்களை காட்டிலும் நாம் பரிதபிக்கப்படக்கூடியவர்களாக இருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தத்துல சொல்றாரு? இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதைத்தான் இங்கே சொல்லுது. சரி, இப்ப இயேசு கிறிஸ்து ஏன் உயிர்த்தெழுந்தார் என்று கேட்டால், அவர் உண்மையிலேயே அவர் தேவன் என்பதை நிரூபிப்பதற்காக அவர் உயிர்த்தெழுதல் இருந்தது. இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் மரித்தார்கள், அடக்கம் பண்ணப்பட்டார்கள், ஆனால் யாரும் எழுந்ததாக சரித்திரம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து உலக வரலாற்றிலேயே அவர் ஒருவரே உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அவருடைய உயிர்த்தெழுதலே சான்றாக இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுடைய நோக்கம் என்ன? டு ப்ரூவ் தட் ஹி இஸ் காட். இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை நிரூபிக்க. அதை ரோமர் 1 அதிகாரம் 4-5 போன்ற வசனங்களில் பார்க்கலாம். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுடைய நோக்கம் என்னன்னா, நமது விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நமது ரட்சிப்புக்கு உத்தரவாதம் கொடுப்பதற்காக, டு கேரண்டி. எபிரேயர் 7 அதிகாரம் 24-25 நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து ஏன் உயிர்த்தெழுந்தார்? உயிர்த்தெழுந்த நோக்கம் என்ன? we have to live like him. நாம் அவரை போல வாழுவதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். 1 பேதுரு 2 அதிகாரம் 1வது வசனம், ரோமர் 6:5 நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து ஏன் உயிர்த்தெழுந்தார்? வேத வாக்கியங்களை நிறைவேற்றுவதற்காக. வேத வாக்கியம் என்ன சொன்னதோ அது அவரது உயிர்த்தெழுதலில் அது நிறைவேற வேண்டும். சோ எனவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அது மட்டுமல்ல, ஏன் அவர் உயிர்த்தெழுந்தார்?
பாவிகளாக இருக்கக்கூடிய நம்மை அவரை விசுவாசிக்கும் போது நம்மை நீதிமான்கள் ஆக்குவதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். ரோமர் 4:25 மற்றும் 8:34 நாம் காணலாம். அது மட்டுமல்ல, வருங்கால நியாய தீர்ப்பு உண்டு என்பதை நிரூபிக்க அவர் உயிர்த்தெழுந்தார். சங்கீதம் 17:31 வாசிக்கிறோம். கடைசியாக இஸ் கோயிங் டு கம் பேக், அவர் மீண்டும் வரப்போகிறார் என்பதை நினைவுபடுத்துவதற்காக அவர் உயிர்த்தெழுதல் அமைந்திருந்தது. எனவே இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்திற்காக, அதாவது உங்களுடைய என்னுடைய பாவத்திற்காக நாம் மரிக்க வேண்டிய இடத்தில் நாம் மரிப்பதற்கு பதிலாக அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார், அவர் மரித்தார். அப்படி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அப்படிப்பட்ட உயிர்த்தெழுந்த தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதனை செய்கிறோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் வாழ்கிறோம். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் ஒரு நாளில் வரப்போகிறார். அவர் உங்களையும் என்னையும் சேர்த்து கொள்ள அவர் வரப்போகிறார். எனவே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை எண்ணி அவருக்கு நாம் நன்றி செலுத்துவது மட்டுமல்லாமல் வேத வாக்கியங்களின்படி நாம் அவருக்காக அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை மற்றவர்களுக்கும் பிரகடனம் செய்ய, நமது வாழ்விலும் அவரை மகிமைப்படுத்தி வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யட்டும். தேவநாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.